2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவில் எள்ளு. இதில் நீங்கள் ஆப்ஷனலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள், ஒரு 5-6 பல்லு சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, சிறிதளவு தேங்காய், காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, ஒரு கை அளவு கழுவி வச்ச முருங்கை இலை. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தி எண்ணெய் நல்லா சூடானதும் 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் வரமிளகா நல்லா அரைஞ்சு கொடுக்கும். வரமிளகா நல்லா வறுப்பட்டதும் 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக வறுக்கும் போது அந்த பருப்புகள் நல்லா வறுத்து கிடைக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக தேங்காய் மற்றும் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு ஃபைனலாக சேர்க்கும் போது தான் அதோடைய கசப்பு தன்மை நமக்கு இந்த துவையெல்லாம் சேராமல் இருக்கும். அதனால தான் எள்ளு கடைசியாக சேர்க்குறோம். அடுத்ததாக நம்ம கழுவி வச்ச முருங்கை இலைகளை சேர்க்கும்போது ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. முருங்கை இலைகளை வதக்கி கொடுக்கும்போது கலர் மாறாமல் அதே சமயம் இலைகள் நல்லா சுருங்கி கிடைக்கணும் இந்த பக்குவத்தில். அப்போ தான் இந்த முருங்கை இலை துவையல் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வறுத்த பொருட்கள் நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குறைவாக விட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது அம்மியில் அரைச்சாலும் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கெட்டித்தன்மையாக இருக்கும். சுடு சாதத்தில் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச துவையலை சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சு உங்கள் வாயில் வச்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் உள்ளம் கேட்குமே மோர். நீங்கள் உண்மைக்குமே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ருசியாக இருக்கும். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை கூடயும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது குழந்தைங்க நிச்சயம் விரும்புவாங்க. இது வாரத்துக்கு 2 முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கறது அவ்வளவு பலன் கொடுக்கும். மிக்க நன்றி.